அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். கீதா டிவின்னு சொல்லி அவங்க நடத்துகிறாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ அண்மையில் நடந்த இந்த கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடா என்கிற மாவட்டத்தில் தர்மசாலாவில் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர்கள் எரிக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் அந்த வழக்கு நிறைய வந்திருக்கு. நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கீங்க. நீங்கள் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ கொடுக்கணும் எங்கள் டிவிக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் நான் சொன்னேன், இப்போ வர முடியாதுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை வெளியிட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் இதை நான் இந்த வீடியோ பதிவை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்க போகிறேன். நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சில உண்மை விஷயங்களை ஒரு சென்னை உயர் நீதிமன்றத்துலேயும் புதுச்சேரி நீதிமன்றத்துலேயும் கடந்த 30 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நான் வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்ற காரணத்தினால இந்த சட்ட விஷயங்களை அலசி ஆராயணும்னு சொல்லி தான் அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, திருமதி கீதா அவர்கள். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேங்க. அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த கோயில் தர்மசாலாவை பற்றி நம்ம ஒரு முன்னுரை கொடுக்குறோங்க. தர்மசாலா கோயில் பார்த்திங்கன்னா மஞ்சுநாதர் என்கிற ஒரு சிவன் கோயில், ஈஸ்வரனுடைய கோயில். இந்த கோயில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில். இந்த கோயில் ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற குடும்ப அறங்காவலர் குழுவில் வருதுங்க, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ். அதில் பார்த்திங்கன்னா அவர்களான இந்துக்கள் கிடையாது. அவர்கள் திகம்பர ஜெயின மதத்தை சேர்ந்தவர்கள், ஜெயின்ஸ். அவங்க புரியுதுங்களா? அவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த கோயில் சிவபெருமானுடைய கோயில். அதை நிர்வாகம் பண்ணி அறங்காவலர் குழு அமைத்து அதை கட்டி காக்கின்றவர்கள் ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள், திகம்பர ஜெயின்ஸ் என்று சொல்வார்கள். அந்த குடும்பத்தினரில் பார்த்திங்கன்னா 800 ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக அவங்க ட்ரஸ்டி அந்த மூலயமாக குடும்ப பாரம்பரியமான தலைமுறையாக ட்ரஸ்டி மூலயமாக நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க. அதில் இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறு வயதிலேயே இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸினுடைய அறங்காவலர் குழு தலைவராக தர்மாதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் தான் திரு வீரேந்திர எக்கடே. அவர் தான் இருக்கிறதுலே இளம் தர்மாதிகாரி. அப்போ அவர் பண்ணாருங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பூஜைகள், ஒரு புனிதமான ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் மஞ்சுநாதர். சிவன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். என்னுடைய நண்பர்கள்லாம் பல தடவை போவாங்க, அடிக்கடி போவாங்க. என்னை கூப்பிட்ருக்காங்க, ஆனால் நான் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, தடங்கள் ஆயிடுச்சு, போக முடியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரிங்க இந்த மஞ்சுநாதர் ஆலயத்தில் முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு இலவச திருமணங்கள்லாம் ஜோடிகளுக்கு செய்து வச்சுருக்காங்க, பல 1000 பேருக்கு. இதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்திருக்காங்க. ஒரே விஷயத்தை மட்டும் வச்சு பார்த்து ஒரு தப்பான இதுக்கு நம்ம வந்துடக்கூடாது. தப்பும் நடந்திருக்கு, நல்லதும் ஆரம்பத்தில் செய்திருக்காங்க. ஏன்னா ஒருவருக்கு 2 முகம் இருக்கும் இல்லையா? இப்போ சில பேருக்கு பல முகங்கள் இருக்குது. நான் இப்போ நல்ல முகத்தை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரிங்க தினமும் மற்ற கோயில்களை விட அதிகமான பேர்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க. ஏன்னா அந்த போல் ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு மாடர்ன் சொஃபிஸ்டிகேட்டட் கிச்சன். ஒரு வேளைக்கு 50,000 பேர்களுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய அளவுக்கு எந்திரங்கள் மூலயமா நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோயிலினுடைய அந்த தேவஸ்தானத்தில் மதிய உணவு 50,000 பேர்களுக்கு அதிகபட்சமாக உணவளிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுறாங்க. தினமும் உணவு அளிச்சிட்டு வராங்க இலவசமாக. மதிய உணவு கோயிலில்
அவங்க வழங்கிக்கிட்டு வராங்க. அது அது வந்து பொய் கிடையாது. உதாரணமாக ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடிகை, பிரபலமான நடிகை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குட்டி பத்மினி அவர்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அவர் வந்து வீரேந்திர பாட்டீல் தர்மாதிகாரி கோயிலெல்லாம் சுற்றி காட்டி, நாங்கள் எங்களுடைய தேவஸ்தானத்தில் பாருங்கள், மற்ற கோயிலை விட எப்படி ஒரு சிறப்பாக நாங்கள் வந்து மதிய உணவு போடுறோம் பாருங்கள், எவ்வளோ சுவையாக போடுறோம் பாருங்கள், 50,000 பேருக்கு போடுறோம்னு சொல்லிட்டு அந்த நவீன சமைக்கும் அந்த உபகரணங்களை எல்லாம் சுற்றி காட்டியிருக்கார். அதே மாதிரி பத்மினி அம்மாவையும் சாப்பிட சொல்லியிருக்காரு. அவங்களோட அவரும் அமர்ந்து சாப்பிட்ருக்கிறாரு. அப்போது சாப்பிட்டுக்கிட்டு முடித்து அவங்க சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க, சந்தோஷங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப அந்த விடைபெறும் பொழுது, நீங்கள் இந்த அன்னதான திட்டத்திற்கு நன்கொடை கொடுங்க அப்படின்னு சொல்லி வீரேந்திர பாட்டீல் அவர்கள் குட்டி பத்மினி அம்மா அந்த நடிகை கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா கன்னட படத்துலையும் நிறைய நடிச்சிருக்காங்க, அவங்க பிரபலமானவங்க. அவங்க போனவொடனே வரவேற்பெல்லாம் நல்லா விமர்சையாக கொடுத்துருக்கிறாரு நம்ம வீரேந்திர பாட்டீல் அவர்கள், வீரேந்திர ஹெக்டே அவர்கள். அப்போ இந்த ஹெக்டே கேட்ட பிறகு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தன்னுடைய செக் புக்கை எடுத்து 1,01,000 ரூபாய் இந்த அன்னதான திட்டத்திற்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க. இது ஒரு சம்பவம், அதை விட்டுருங்க. இதுபோல் பல்வேறு நிகழ்ச்சிகள் குடும்பத்தோடு வந்து நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்துட்டு வராரு. இது மக்கள் மத்தியில் பிரபலமாச்சு. நிறைய நன்கொடைகள், அதேமாதிரி ஒரு மாதத்திற்கு 50 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் அதிகபட்ச உண்டியல் வசூல்லாம் வந்திருக்கு இந்த கோயிலில். வருமானமும் அதிகமாக உள்ள ஒரு கோயில், அதையும் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பணத்தை வச்சு தான் எல்லாமே செய்கிறாங்க. அதனால் அவங்களுடைய குடும்ப பணத்தை எடுத்துலாம் செஞ்சில்லை. பக்தர்கள் கொடுத்த பணத்தை எடுத்து பக்தர்களுக்கு இலவசமாக அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கும் நல்ல விஷயங்களும் செய்கிறாங்க. அந்த ட்ரஸ்டிக்கும் நிறைய வருமானங்கள் வருது இதன் மூலயமா, ரெவென்யூ. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து எப்படி பூதாகரமாக வருதுன்னு சொன்னால், முதல்ல வந்துங்க 1979ஆம் ஆண்டு இவங்களுடைய இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக சட்டக்கல்லூரி நடக்குது, மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காங்க, மருத்துவமனைகள் வச்சுருக்கிறாங்க, ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க, கான்வென்ட் மாதிரி. அதை வந்து இந்த ஸ்கூலை இந்த எல்லா நிர்வாகத்தையும் வந்து பார்க்குறது இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் தான். இது இந்த தேவஸ்தானத்தினுடைய இந்த பரம்பரை அறங்காவலர்கள் தான் பார்க்குறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது 1979ஆம் வருஷம் இவர்களுடைய நடத்தக்கூடிய ஒரு பள்ளின்னு சொல்கிறத விட ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லலாம், மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியில் வேதவல்லின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து டீச்சராக வேலை செய்கிறாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க, சீனியர் அவங்க. ஆனால் அவங்களுக்கு பிரின்சிபால் பதவி இப்போ முதல்வர் பதவியை கொடுக்காம அவர்களுக்கு பிறகு வந்த ஒரு ஆளுக்கு முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க. கல்லூரி முதல்வர்னா முதலமைச்சர் இல்லை, கல்லூரி அந்த கல்லூரியில் அந்த மேல்நிலை பள்ளியினுடைய முதல்வர் பதவியை கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக இந்த ஆசிரியை தொழிலை பணி செய்துட்டு வரோமே அப்படின்னு போய் இந்த கல்லூரி அந்த மேல்நிலை பள்ளி நிர்வாகத்துக்கிட்டேயும் தேவஸ்தானத்தில் உள்ளவங்கக்கிட்டேயும் போய் அவங்க கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்கல, எங்கள் இஷ்டம், யாரை வேணால் போடுவோம், உன் வேலையை பாரு, இஷ்டம் இருந்தால் இரு, இல்லை ரிசைன் பண்ணிட்டு போ, நீ எங்களை கேட்கக்கூடாது, யாருக்கு வேணால் இப்போ நாங்கள் பிரின்சிபால் பதவி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் அதிகார தோரணையில் ஆணவமாக பேசியிருக்காங்க பொழுது. அந்த அம்மா சும்மா விடலை. அந்த அம்மா என்ன செஞ்சது, வேதவல்லி அம்மா, அவங்க வந்து 1979ஆம் ஆண்டு கோர்ட்டுக்கு போய் நான் தான் சீனியர் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு மூலயமா ஒரு உத்தரவு வாங்கிக்கிட்டு வந்து பிரின்சிபாலாக அவங்கள நியமிக்கணும்னு கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டுச்சு. இது தாங்க வந்து முதல் சம்பவம், ஒரு கரும்புள்ளி. இந்த தர்மசாலா மேலே விழுந்த முதல் கரும்புள்ளி 1979 வேதவல்லி அம்மா போட்ட வழக்கு.
அவங்க அதில் ஜெயிச்சு பிரின்ஸ்பாலாக வந்து கொடுக்கணுன்னே பிரின்ஸ்பாலாக வந்து உட்கார்றாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வேதனைன்னு பாருங்கள், அதிகார மமதை, ஆணவ கொலை. அவங்க நம்மளை மீறி கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டு பிரின்ஸ்பாலாக உட்காந்துட்டாங்களேன்ற ஆத்திரத்தில் அந்த அம்மாவை தனிமையில் இருக்கும்பொழுது புருஷன் இல்லாத நேரத்தில் அவங்க அதே ஏரியாவில் தான் அந்த அவங்க ஒதுக்கப்பட்ட அந்த ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய இல்லைங்களா குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்காங்க. குடியிருப்பில் அவங்க தனியாக இருக்கும்போது அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க. அவங்க அந்த பதவியில் சில வாரங்கள் கூட நீடிக்க முடியல. இதுதாங்க அவங்க செஞ்ச பிள்ளையார் சுழி, முதல் பிள்ளையார் சுழி, கரும்புள்ளி, இந்த வேதவல்லியினுடைய படுகொலை. அந்த வழக்கை மூடி மறைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது, ஆனால் மூடி மறைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு 1986 பத்மலதான்னு ஒரு அம்மா, அவங்கள வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்களும் இதே மாதிரி வந்து அவங்க வந்து சாகடிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பிணமே கிடைக்கல. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு 56 நாட்கள் போராடி அவங்களுடைய அந்த பிணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது காவல்துறையால். அந்த வழக்கையும் பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் யாருன்னெலாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க காவல்துறையில். அதற்கு பிறகு இவர்கள் நடத்துகின்ற மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவியாக இருக்கிற சௌஜன்யா என்ற ஒரு பெண்மணி, அவங்க வந்து மர்மமான முறையில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அவங்க வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்னது தெரியுங்களா, பத்மலதான்ற ஒரு பெண்மணியை பற்றி 56 நாட்கள் கழித்து தான் போலீஸார் வந்து பிணத்தை தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அந்த பத்மலதாவுடைய தகப்பனார் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு லோக்கல் கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துட்டாருங்க. அவரை வந்து இந்த வீரேந்திர ஹெக்டேயை கூப்பிட்டு முதல்ல அழுத்தம் கொடுத்து, நீ வாபஸ் வாங்க, நீ நிற்கக்கூடாது. ஏன்னா அந்த தட்சிண கன்னடாவில் வந்து இவர் வீரேந்திர ஹெக்டே வச்சது தான் சட்டம். ஏன் கர்நாடகாவிலேன்னு கூட சொல்லலாம். அவரை மீறி எந்த ஒரு யாருமே அரசியல்வாதிகள் வந்து நிற்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அதுபோல் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு ஆள், பணபலம், பக்கபலம், அரசியல் பலம், ஆள் பலம், அடியாட்கள் பலம், எல்லா பலத்துலேயும் நம்பர் 1 இருக்கிறவர். அப்போ அவர் பத்மலதாவுடைய தகப்பனாரை வாபஸ் பண்ண சொன்னதுக்கு வாபஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த பத்மலதாவை கடத்தி கொண்டு போய் வைத்து கொண்டு யாருக்கு, அந்த பத்மலதாவுடைய தகப்பனார் கம்யூனிஸ்ட் தலைவருக்கு மிரட்டியிருக்கிறாங்க ஃபோனில். நீ வந்து வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டினா உன்னுடைய பொண்ணு உயிரோடு வீட்டுக்கு வரும், இல்லையா சின்ன பின்னமாக ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் இல்லையா, அவர் வந்து வீம்புக்கு வைராக்கியமாக வேட்பு மனுவை வாபஸ் பண்ணலை. பெண்ணை காப்பாற்றணுன்னு கூட அவருக்கு அந்த எண்ணம் இல்லாமல் வைராக்கியமாக கொள்கை கோட்பாடுன்னு பேசி வேட்பு மனுவை வாபஸ் வாங்காததுனால அந்த பத்மலதான்ற அந்த பெண்மணி வந்து அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலா மேலே உள்ள மேலும் மேலும் கரும்புள்ளிகள், அவர்கள் செய்து வருகின்ற தொடர்ந்து செய்து வருகின்ற குற்றச் செயல்கள், வன்கொடுமைகள், புரியுதுங்களா, அநியாய அக்கிரமங்கள். அதற்கு பிறகு இந்த சௌஜன்யான்னு சொன்னது தெரியுங்களா, அவங்களுடைய மருத்துவக் கல்லூரியிலேயே மருத்துவ படிப்பு படிக்கின்ற அந்த மாணவி மதியம் உணவுக்கு வரமா அப்படின்னு தன்னுடைய தாயார்கிட்ட சொல்லிட்டு போயிடறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதியம் வீட்டுக்கு வரல சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் சாயந்தரமாக வரல. கல்லூரியில் தேடி பார்க்குறாங்க, சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து இடத்துலையும் உறவினர்கள்லாம் வண்டியை வச்சுக்கிட்டு ஆட்டோவை வச்சுக்கிட்டு தேடி பார்க்குறாங்க. அந்த சௌஜன்யான்ற அந்த பெண் வந்து வீட்டுக்கு வரலை. பிறகு பல நாட்கள் கழித்து, நாட்கள் என்று சொல்வதை விட பல வாரங்கள் கழித்து பிணமாக அந்த கோயிலுக்கு அருகாமையில் உள்ள அந்த
ஆற்றில் வந்து கிடக்கிறாங்க, மிதந்துன்னு கிடக்கிறாங்க பிணமாக. அந்த வழக்கையும் சரிவர விசாரணை செய்யாமல் யார் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்றது முறையாக கண்டுபிடிக்காமல் காவல்துறையினர் வந்து மிகவும் அலட்சியமான முறையில் அந்த வழக்கையும் மூடி மறைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதற்கு பிறகு அனன்யா பட் என்ற ஒரு பெண்ணு, அவங்க வந்து அந்த ஊர்லேயே இருக்கிற பெண் தான், பிராமண குலத்து பெண்ணு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அவங்க அனன்யா பட்டுனுடைய தாயார் வந்து சுஜாதா பட்டு. அவங்க டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஸ்டெனோகிராஃபராக வேலை செய்கிறவங்க. சிபிஐ எவ்வளோ உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இது, அதில் ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கும். அவ்வளோ செல்வாக்கு மிகுந்த ஒரு அம்மாவுடைய பொண்ணையே அநியாயம் பண்ணி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்துட்டானுங்க படுபாவிகள். புரியுதுங்களா? இது போல் தொடர்ந்து பல குற்றச்செயல்கள் தொடர்ந்து அரங்கேறின்னு வந்ததை வச்சு தர்மசாலா மீது வந்து பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் யூடியூப் ஊடகம் மற்றும் அதில் உள்ள யூடியூபர்ஸ் மற்றவர்களுக்கெல்லாம் பல சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் எழுந்த வண்ணம் இருந்தது. பல சர்ச்சைகள்லாம் கிளம்பிச்சு. அதே போல் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் கடந்த மார்ச் மாதம் ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு நபர் ஒரு நீதிமன்றத்துக்கு காவல் நிலைய உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் மூலமா நான் பல நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் பிணங்களை மிரட்டப்பட்டு புதைத்தேன். என்னை மிரட்டிய ஆட்களை எனக்கு நன்கு தெரியும். அதே போல் அந்த பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய பிறப்புறுப்பில் ஆசிடுகள் ஊற்றப்பட்டு அவர்களுடைய புட்டங்கள் எல்லாம் அரிக்கப்பட்டு குழியாக போயிருந்தது. அதுபோல் கற்பழிக்கப்பட்ட அந்த இளம் பெண்களினுடைய மார்பகங்களில் கூட ஆசிடுகள் ஊற்றப்பட்டு அது அரித்து போயிருந்தது. மார்பகமே இல்லாமல் கூட பல பிணங்களை என்னிடம் கொண்டு வந்தார்கள். அவற்றை நான் சிலவற்றை புதைத்திருக்கிறேன், சிலவற்றை எரித்திருக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு ஆதாரமாக தனியாக ஒரு கவரில் சில எலும்புகளை அவர் உடன் இணைத்திருந்தார். இதற்கு பிறகு வந்து சர்ச்சை கிளம்புதுங்க. போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க, அவரை நேரில் வரணும்னு சொல்லி. வழக்கறிஞர் மூலயமா அவர் ஆஜராகிறாரு. நீதிமன்றத்திலே வழக்கு போடுறாரு, எஃப்ஐஆர் புகார் அளிக்கிறாரு. அதேமாதிரி இந்த நீதிமன்றம் நான் பிணத்தை அப்புறப்படுத்தியதற்கும் புதைத்ததற்கும் எரித்ததற்கும் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த அடிப்படையில் நீதிபதி அவர்கிட்ட கேட்டிருக்கார், அதே மாதிரி நான் சொல்கின்ற இடத்தில் தோண்டினால் பிணங்கள் எலும்புக்கூடுகள் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன இடத்துல எந்த ஒரு பிணமோ எலும்புக்கூடோ ஆதாரங்களோ கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுப்போம், தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு முறைப்படி முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு அவரை அழைத்து செல்கிறார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவின் பேரில் வழக்கறிஞர்கள் உடன் செல்கிறார்கள். அவர் முகமூடி அணிந்து கொண்டு யார் என்ற தெரியாத அடையாளத்தில் அவர் வந்து போகிறாரு. காட்டின இடத்துலலாம் வெறும் எலும்புக்கூடுகள், இளம் பெண்களினுடைய எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன. வழக்கு மும்முரமாகிறது. வழக்கு மும்முரமாகி சூடு பிடிக்கிறது. சர்ச்சைகள் எழுகின்றன. இந்த நிலையில் வீரேந்திர ஹெக்டேவினுடைய உடன் பிறந்த தம்பி அவர் போய் ஒரு நீதிமன்றத்தில் தர்மசாலாவை பற்றியும் எங்களுடைய நிர்வாகத்தை பற்றி யாரும் தரைக்குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேக் ஆர்டர் என்ற ஒரு ஆர்டர் வாங்குறாரு. கேக் ஆர்டர்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிடக்கூடாது என்று தடை விதிப்பதற்கான ஒரு உத்தரவு பேர் தான் கேக் ஆர்டர் என்று சொல்லுவது. அந்த கேக் ஆர்டரை அவர் வந்து வாங்குறார்.
வாங்கிட்டு பல ஊடகங்களினுடைய சுதந்திரத்தை பறித்து விட்டார். அந்த நீதிபதியும் உத்தரவு கொடுத்துட்டார். இதன் பேரில் கிட்டத்தட்ட 8000 யூடியூப் வீடியோக்கள் டெலீட் செய்யப்படுகின்றன, பத்திரிகைகள் அழிக்கப்படுகின்றன, பல்வேறு ஊடகங்களில் உள்ள செய்தி தொகுப்புகள், நூற்றுக்கணக்கான தொகுப்புகள்லாம் அழிக்கப்படுகின்றன, கலைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் சில சமூக ஆர்வலர்கள்லாம் இதை உடலுங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இதை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க, கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு. கர்நாடக உயர்நீதிமன்றம் இது போல் கேக் ஆர்டர் போடக்கூடாது, ஏன்னா பேச்சுரிமை என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் 19வது பிரிவின்படி ஒவ்வொருத்தவங்களும் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்று இருக்கிறது. அதனால் அந்த இதை மாற்ற முடியாது, அதை தடை செய்ய முடியாது என்று தடை உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது, கர்நாடக உயர்நீதிமன்றம். இதையும் எதிர்த்து அவர் என்ன செய்கிறாருங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்யுங்க, கேக் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க, உறுதிப்படுத்துங்கன்னு அவர் போகிறாருங்க. போன பிறகு கர்நாடக இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு உறுதிப்படுத்தி கேக் ஆர்டர் கொடுக்க முடியாது, பத்திரிகை சுதந்திரம் என்பது அடிப்படை சுதந்திரம், ஒரு மனிதனுக்கு பேச்சுரிமையும் அவனுடைய எண்ணங்களை வெளியிடுவதற்குண்டான அனைத்து சுதந்திரங்களும் அடிப்படை உரிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சாசனம் 19வது பிரிவு. அதனால் இதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய மேல்முறையீடை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, மேல்முறையீட்டு மனுவை. அதற்கு பிறகு தான் ஊடகங்கள்லாம் நல்லா தெளிவாக செயல்பட்டாங்க. இதற்கிடையில் ஒரு வழக்கறிஞர் குழு போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க, டிஜிபியை சந்திக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் முன்னெடுக்கிறாங்க. இதை ஒரு அநீதியை தட்டி கேட்கணும், பல நூற்றுக்கணக்கான பெண்கள் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, புதைக்கப்பட்டிருக்கின்றன போது இது உலகத்திலே எந்த நாட்டிலையுமே நடக்க முடியாத ஒரு பெரிய கொடுமை, ஒரு பஞ்சமா பாதக செயல் என்பதை வழக்கறிஞர்கள் அனைவரும் போய் முறையிடும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்கிறாரு, உள்துறை மந்திரி மூலமாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதுக்கு எஸ்ஐடி சிட் என்று சொல்கிறார்கள். அப்போது இந்த சிட் என்ற அந்த அமைப்பினருக்கு தலைவராக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நியமிக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரிசாவிலேருந்து வந்த ஐபிஎஸ் அதிகாரி. அவர் பேர் மொஹந்தின்ற ஒரு நியமிக்கப்படுறாரு, நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் தலைமையில் தோண்டி எடுக்கிறாங்க, நிறைய எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன, நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள். அப்போது அந்த அடையாளம் தெரியாத அந்த நபர் கொடுத்த துப்பு, அந்த புகார், அதனுடைய வாக்குமூலம் அனைத்தும் உண்மை என்று அனைவருக்கும் தெரியப்பட்டு உள்ள நிலையில் அவர் வேறு யாருமல்ல, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 2015ஆம் ஆண்டு வரை, 2000 இருந்து 2015 வரைக்கும் அவர் ஒரு தூய்மை பணியாளராக, துப்புரவு பணியாளராக அந்த தர்மசாலா அவளே வேலை செஞ்சுருக்கார். அவர் குடும்பத்தோடு அங்கே அவருக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு குடிலில் அவர் வசிச்சுருந்துருக்காரு. இவனுங்க இந்த மாதிரி நிறையா அநியாயங்கள்லாம் பண்ணிவிட்டு பெண்களை கற்பழித்து சாகடித்து அந்த புணங்களெல்லாம் எடுத்துன்னு அவங்க வீட்டினுடைய அந்த குடில் வாசலில் நைட் நேரத்தில் தூக்கி கடாசிட்டு போயிட்டு இதெல்லாம் போச்சிரு, இதெல்லாம் எரிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு பிணத்திற்கு 25 ரூபாய் என்று கணக்கு செய்து கொடுத்துருக்கிறார்கள் காசு. அவரும் எங்க எல்லாம் பயமாக இருக்குதுங்கன்னு சொன்னோன்னே, நீ இதெல்லாம் செய்யலைன்னா உன் குடும்பத்தையே அழிச்சிடுவோம், உன்னையும் கொன்னுடுவோன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள். இதில் அவர் சொல்கிற வாக்குமூலத்தில் சில சமயம்
போலீஸ் அதிகாரிகளே கூட பிணங்களை கொண்டு வந்து தன் வீட்டு வாசலில் போட்டுவிட்டு இதை புதைத்துவிடு எரித்துவிடு என்று சொன்னார்கள் என்று கூட வாக்குமூலத்தில் சொல்லியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அப்போ நல்லா என்ன அநியாயம் நடந்திருக்குன்றதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு அநீதி நடந்திருக்கு பெண்களுக்கு எதிராக. ஆனால் இதில் என்ன ஒரு வேதனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவே இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பான முறையில் அரசியலே தெரியாதவர்கள், சட்டமும் புரியாதவர்கள் சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு என்னதுங்களா வேதனை, நானும் ஒரு பிஜேபி கட்சியில் இருக்கிற ஆள் தான். பிஜேபியை சேர்ந்தவர்களும் இந்துத்துவ கொள்கையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா சில சாமியார்கள்லாம் ஒரு முட்டாள்தனமான அறிக்கைகள்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேமாதிரி சட்டசபையில் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த தோண்டுதலை நிறுத்த வேண்டும். இது யாரை ஏமாற்றும் வேலை? குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இதுமாதிரி பேசலாமா? கட்சியினுடைய இது தானே கெடும், பேர் தானே கெடும். கட்சியின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் சீர்கெட்டு போகாதா? குற்றவாளிகளுக்கு போய் ஆதரவாக சட்டசபையில் பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லையா? உங்கள் வீட்டில் ஒரு பெண்களுக்கு இது போல் நடந்திருந்து கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு பிணங்கள் எரிக்கப்பட்டோ அல்ல புதைக்கப்பட்டோ இருந்தால் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? பிஜேபியினுடைய அந்த கேள்வி கேட்டார் சட்டசபையில், அவரை தான் நான் கேட்குறேன். அதே மாதிரி துணை முதலமைச்சரினுடைய உடன் பிறந்த தம்பி கூட தர்மசலாவுக்கு ஆதரவாக சில பேசியிருக்காங்க, அரசியல்வாதியில் இப்போ பேசியிருக்காங்க. இது இல்லாமல் ஊடகங்கள் வந்து இந்த செய்தியை சேகரிக்க சென்றவர்களை எல்லாம் அடித்து தாக்கி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. இதை பற்றி நான் விரிவாக இன்னொரு பாகத்தில் நான் பேசுகிறேங்க. சில அப்டேட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. இந்த வழக்கை பற்றி நான் விரிவாக நிறைய விஷயங்களை நான் தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறுறேன். ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.